11th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.4 கன்வெர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேடியன்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. டிகிரி டு ரேடியன்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டிகிரிலேருந்து ரேடியன்ஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார்முலா என்னென்னா, ஒரு டிகிரி அப்படின்னு இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லலாம் ரேடியன்ஸில், π/180 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? π/180 ரேடியன்ஸ், இல்லைன்னா ஆரையன்கள், தமிழில் வந்து ஆரையன்கள். ஓகேவா? அப்போ இங்கே என்ன டிகிரி கொடுத்துருக்காங்களோ அதை ஜஸ்ட் என்ன செய்யணும், ரேடியன்ஸாக மாற்றணுன்னா ஜஸ்ட் π/180 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, 18 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா அது ரேடியன்ஸாக மாற்றணும்னா என்ன செய்யணும், நம்ம 18 × π/180. ஓகேவா? அப்போ ஜஸ்ட் இது என்ன செய்யணும், நம்பர்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி என்ன செஞ்சிடலாம், நம்ம ஆன்சரை போட்டுக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ 118 சார் 18, 10 18 சார் 180. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா π/10 ரேடியன்ஸ், இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், ஆரையன்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் என்ன, -108 டிகிரி. மைனஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எப்போவும் என்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ணணும். ஓகேவா? அதே -108 எடுத்துக்கிறோம், அதோட என்ன செஞ்சுக்கணும், π/180 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஜஸ்ட் இதை அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க. 3 டேபிளால் பண்ணலாம். 6 3 சார் 18 0. இது பண்ணோம்னா 3 3 சார் 9 பேலன்ஸ் 1, 6 3 சார் 18. எகெயின் 3 டேபிள் 20, இது வந்து 12. எகெயின் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 10 6 எகெயின் 3 5. ஸோ ஓகேவா, -3π/5. ஓகேவா? அந்த மைனஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? -108 டிகிரிக்கு -3π/5 ரேடியன்ஸ், இல்லை -3π/5 ஆரையன்கள். ஓகேவா? தமிழில் எழுதினோம்னா இந்த மாதிரி போகணும், இங்கிலீஷில் -3π/5 ரேடியன்ஸ். ஓகேவா?